ஜாதி மதோ வர்க்கம் தாண்டினம் காதல் வாழும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். என் பேர் ஸ்ருதி, இவர் என் இணையர் மகிழன். ஸோ நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் யார், எங்களை பற்றி பேசிக்காக ஆஸ் பர்சன்ஸ் நாங்கள் 2 பேர் யார், அதே மாதிரி ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏன் இந்த சேனல் பார்க்கணுன்னு நினைப்பீங்க அப்படின்றது ரீசன்ஸ்லாம் நாங்கள் வந்து சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ மாதிரி க்யூரேட் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏன் யூடியூப் சடனாக வந்து ஏன் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கொஷனுக்கு தான் ஆன்சர். ஸோ ஏன் சடனாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க போடுற ரீல்ஸ்லாம் லட்சக்கணக்கான வியூஸ். நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, அவராக சொல்லிக்கிறாரு. ஸோ இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுங்கள், உங்கள் லவ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்பப்போ ரீல்ஸ் அப்டேட் பண்ணாலும் இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய லவ் பற்றி, லைஃப் பற்றி, அப்புறம் மெடிக்கலி, அப்படி பல விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. சம் பொலிட்டிக்கல்ஸ் டேபூஸையும் வந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேருமே வந்து 2 பேருக்கும் இண்டிவிஜுவல் லைஃப்ஸ் இருக்குது. 2 பேரும் நிறையா தனித்தனியாக ஒரு பார்ட்ஸில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் 2 பேருக்குமே ஓகே எதாவது பேசலாம், ஏதாவது கருத்து சொல்லலாம் அப்படின்னு உட்காந்தோம்னா 2 பேரும் பேசுவோம். ஸோ அதனால சரி அதையே வந்து நம்ம 2 பேரும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரமாகவே நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதையும் தாண்டி இவர் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்னை பற்றி நிறையா சொல்கிறதுக்காக நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணலை. என்னோட லைஃப் ஜேர்னி, இவர் தனியாக இவரோட லைஃப் ஜேர்னி சொல்லுவார். அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ், நிறைய பேர் பேசாத டாபிக்ஸ், டேபு டாபிக்ஸ், லவ்ல ஆகட்டும் சரி, பொலிட்டிக்கல் ஆகட்டும் சரி, இல்லை விமன் ரிலேட்டட் ஆகட்டும் சரி, அதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்படி அதான் எங்களுக்கு தெரிஞ்சதான். நாங்கள் 2 பேர், நான் வந்து ஒரு பேசிக்காக என்ன பற்றி சொல்லணும்னா, எம் ப்ரொஃபஷ்னலி ஃபிசியோதெரபிஸ்ட். அது ரிலேட்டடாக நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பேச முடியுமே தாண்டி, அதை தாண்டி என்னால் ப்ரொஃபஷ்னலாக வேறு எதுக்குள்ளேயும் போய் பேச முடியாது. ஓகே, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அரசியல் கேள்விகளும் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம். சின்ன சின்ன டாபிக்ஸ், பெண்ணியம் பற்றி, சாதியம் பற்றி, அப்படி சமூகத்தில் நிலவுகிற சில விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து சின்ன சின்னதாக பேசலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான கப்புள் அப்படின்னு நாங்கள் முன்னாடி யோசிச்சுருக்கோம். ஆமாம், ஆனால் எங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ ரீசெண்டாக எங்களோட மேரேஜ் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணக்கப்புறம் அது வந்து ரொம்ப வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டோம் போல் அப்படின்னு எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமாக தெரியல. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ண விஷயம் அது ரொம்ப வித்தியாசமாக எல்லோரும் பார்க்கும்போது சரி நம்ம ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் போல், அதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நாங்கள் ஏன் அதை அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லணும், அப்போ தான் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அதை பற்றியும் பேசுவோம், எங்கள் மேரேஜ் பற்றி, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறத பற்றி, இது எல்லாத்த பற்றியும் பேசலாம் அப்படின்றதுக்காக அது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் மகிழன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து நான் வந்து சென்னைக்கு 2009 வந்தேன். நான் வந்து பேசிக்காக டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். 2 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். இங்கே சென்னையில் பச்சை பாஸ் கல்லூரியில் பிபிஏ முடித்தேன். அப்புறம் சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சேன். இப்போ வந்து பொலிட்டிக்கல், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொலிட்டிக்கல் ஆர்வம் அதிகம். அதனால் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ருதி. ஸோ ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஸ்ட் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 22 இயர்ஸில் பிளட் கேன்சர் டயக்னோஸ் ஆகி அதிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து சரியாகி இப்போ நிறையா கேன்சர் ரிலேட்டட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கேன், நிறையா காலேஜஸில் ஸ்பீக்கராக போகிறேன். ஸோ மோட்டிவேஷன் ரிலேட்டட் ஸ்பீக்கராக போகிறேன். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது பற்றி நான் நிறைய டேபு டாபிக்ஸ் கவர் பண்ணுற ஸ்பீக்கராகவும் நான் இப்போ வந்து
பேசிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நாங்கள் 2 பேருமே வி ஒர்க் ஃபார் சோஷியல் காசஸ். நான் நிறைய NGOஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரோட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாமல் வேறு எந்த சோஷியல் காஸ் வந்தாலும் நிறைய NGOஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கள் யூடியூப் சேனல் பேர் வந்து லிவ் இன் வித் கேன்சர் அப்படின்னு வச்சுருக்கோம். அது ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான ரீசனிங் சொல்லணும்னு நினைக்கிறோம். அதே லிவ் இன் வித் கேன்சர் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இவங்க வந்து கேன்சர் வாரியர், கேன்சர் சர்வைவர். இவங்களுக்கு 2020 கேன்சர் டயக்னோஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு 6 மந்த் ட்ரீட்மெண்ட்டு போச்சு. அதிலேருந்து இப்போ வரைக்கும் கேன்சர் சர்வைவராக இருக்கிறாங்க. ஏன்னா அது எப்போ வேணால் திரும்ப வரலாம், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் இருக்குது, அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கேன்சரோடு நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக லிவ் இன் வித் கேன்சர் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசிக்லி ஒரு லிவ் இன் கப்பிள் மாதிரி தான். ஸோ அதனால அதையும் பேஸ் பண்ணி லிவ் இன், புரியல என்ன போய் சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி லிவ் இன். ஸோ நான் என் கூட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம், அதாவது வந்து ஒரு கேன்சர் வாரியரோட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இவர் பேச போகிறாரு. இந்த மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கேன்சர் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. பேஸ் நாங்கள் கவர் பண்ண போகுது கேன்சர், என்னோட கேன்சர் டயக்னோசிஸ், கேன்சர் சிம்டம்ஸ், அவேர்னஸ். அது இல்லாமல் ஒரு கேன்சர் டயக்னோசிஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அதாவது ஒரு கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்க ஒருத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்க கூட இருக்கிறவங்க என்ன எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும், எனக்கு இவர் என்ன மாதிரிலாம் சப்போர்ட் கொடுத்துருக்காரு, இது எல்லாமே தான் நாங்கள் இன்னைக்கு இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ மெயின் டாபிக் அதுதான். ஸோ அதனால லிவ் இன், ஒரு கேன்சர் வாரியரோட கூடவே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், கூடவே ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத பேசுகிறது தான் மெயின். அப்படின்றனால லிவ் இன் வித் கேன்சர் அப்படின்றது ஒரு ஹெடிங்காக சூஸ் பண்ணோம். பட் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நல்லா இருந்தது. ஸோ ஓகே, அதுவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றனால அது அப்படியே வச்சிட்டோம். கேன்சர் வந்தால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்போம், கேன்சர்னால வர சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, கேன்சருக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு, கேன்சர் சமயத்தில் அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு, அப்புறம் கேன்சருக்கு அப்புறம் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, அப்புறம் வேரியஸ் கேன்சர்ஸ் இவங்க பார்த்த இல்லை நாங்கள் பார்த்த வெவ்வேறு கேன்சர் கப்பலை பற்றி, கேன்சர் பேஷண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். இதோட ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேச போகிறோம். அது சார்ந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி நம்ம முழுக்க கேன்சரில் பாதிக்கப்படுற மக்கள் பற்றி நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட சர்க்கிளில் நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ், இப்போ கேன்சர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கவங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்னால் லூப் இன் பண்ணி ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்க முடியுதோ அதுவும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரிஸ், என்னோட லைஃப் ஸ்டோரி சொன்னேன்னா எல்லாரோட கேன்சர் பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டோரி இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்னை விட இன்னும் ட்ராஜிக்காக இருக்கும், சில பேர் என்னை விட இன்னும் எமோஷனலாக க்யூட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ்லேருந்து நிறைய கேன்சர் சர்வைவர்ஸோட இன்டர்வியூஸும் இதில் ஆட் ஆன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஆர் யூடியூப் சேனல் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மோட்டிவில் தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் வந்து மெடிக்கலி இருக்கிறத விட எமோஷ்னலி சப்போர்ட்டிங் சிஸ்டமாக யாரெல்லாம் எங்கள் லைஃப்பில் இருந்தாங்க, நாங்கள் எப்படி வந்து அதை கோத்ரூ பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறது மூலமாக மற்ற கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த சேனல். ஸோ அதனால் டூ வாட்சஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கூட வி வில் அட்ரஸ். ஒரு Q&A செஷன் மாதிரி வச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் வி வில் அட்ரஸ். ஸோ இந்த லாங் வீடியோஸ் வந்து ஒரு ரெகுலராக வருமானு தெரியல, பட் ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக பிளான் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் எங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால மேபி கொஞ்சம் ரேராக தான் போடுவோம். பட் அந்த லாங் வீடியோஸ் வந்து ரொம்ப கண்டென்ட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால லாங் வீடியோஸ் ரேராக வந்தாலும் ஷார்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு ரெகுலர் பேசிஸில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் திட்டணும்னு நினைக்கிறீங்களா, பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது கேள்வி கேட்கணும், நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் இதில் பண்ணணும்னு நினைக்கணுன்றீங்கன்னா அது எல்லாமே யூ கேன் போஸ்ட் இட் இன் த கமெண்ட்ஸ், யூ டேக் இட் இன் டு கன்சிடரேஷன். எந்த டாபிக்னாலும் அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது உண்மையிலே மக்களுக்கு தேவையாக இருக்குது, இல்லை நம்ம அதை பேசணும்னு நினச்சோன்னா பேசலாம். தேங்க்யூ. அப்படி இப்படி தீவிரமாக மறைச்சு பார்க்காதடி, என்னை விட கேவலமாக பார்த்துட்டு கேமரா.
ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். என் பேர் ஸ்ருதி, இவர் பேர் மகிழன். சரி, ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா? நாங்கள் 2 பேரும் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். அதனால் வந்து 2 பேரும் நர்வஸாக கொஞ்சம் ஜாலியாக அடிச்சுட்டு இது வந்து ஒழுங்காக வருமா வராதா அப்படின்றதுல நாங்கள் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கோம். அதனால் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அதையும் கண்டென்ட்டாகவே சொல்லி. ஆமாம், அது கண்டென்ட்லேயே விட்டுரும். இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. ஜாதி மதம் வர்க்கம்